ஏய் விடு. நான் எப்படி இருந்தா உனக்கு என்னடி வந்தது? சண்டை போடாதீங்கடி. விடு தேவி. நீங்க என்ன பிரச்சனை? விடு. சார் நான் ஒண்ணுமே பண்ணல சார். ஏன் மஞ்சு இப்படி டல்லா இருக்கன்னு கேட்டேன் சார். உடனே கோவப்பட்டு என்கிட்ட சண்டைக்கு வரா சார். இனி உன்கிட்ட நான் பேசவே மாட்டேன்டி. என்ன மஞ்சு, என்னாச்சு உனக்கு? அவ எதையும் யோசிக்கிறா சார். வெளியே ஷேர் பண்ணாதானே மனசு ஃப்ரீயா இருக்கும். ஆமா, உனக்கு ஆட்சேபனை இல்லைனா நீ என்கிட்ட ஷேர் பண்ணு. எனக்கு தெரிஞ்ச ஆலோசனை உனக்கு சொல்றேன். சொல்லு மஞ்சு. சார் தானே, சும்மா சொல்லு. கிளாஸ்ல நீங்க சோலார் சிஸ்டம், கேலக்ஸி, யூனிவர்ஸ்னு பாடம் நடத்துறீங்க. ஆமா, அது எல்லாமே கரெக்டா இயங்குது, அப்படிதானே? ஷூர். சோ இதுக்கு பின்னாடி யாரும் இத படைச்சு கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, அப்படிதானே? யார் அவரு? Who created me and all? God. Which God? சாரி சார், சின்ன வயசுல இருந்தே என்ன படைச்சது யாரு, இந்த உலகத்தை படைச்சது யாருன்னு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. நான் அவரோட பேசணும், அவர் என் கூட பேசணும்லாம் ஆசையா இருக்கு. ஆனா இதுவரை என்னால கண்டுபிடிக்க முடியல. ஒவ்வொரு கோயிலுக்கும் போய் என்ன படைச்சது யாரு, என் கூட பேசுங்கன்னு கேட்டுட்டேன். ஒரு தெய்வமும் பேசல. இந்த கேள்வி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என் மனசுக்குள்ள ஒரு வெறுமை இருக்கு. நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்தா, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல பெஸ்டா இருந்தா அந்த வெறுமை போயிடும்னு நினைச்சு எல்லாத்துலயும் பெஸ்டா வந்தேன். ஆனா அந்த வெறுமை போகல. இப்ப என்ன வேற ஏதோ ஒரு சக்தி கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கு. அதனால திடீர்னு கோபம் வருது, அழுக வருது, வாழ்க்கையே வெறுக்குது. அதாவது மஞ்சு, நீ நிறைய விஷயங்களை நினைச்சு குழம்புறதால உனக்கு மன அழுத்தம் வந்திருக்கு, அவ்வளவுதான். இதை சரி பண்றதுக்கு மூச்சு பயிற்சி பண்ணலாம். அடுத்தாப்புல டெய்லி 20 நிமிஷத்துக்கு மனசை வெறுமையாக்கி தியானம் பண்ணலாம். நல்ல ரிசல்ட் இருக்கும். நீ சீக்கிரம் நார்மல் ஆயிடுவ. ஓகே சார், ட்ரை பண்றேன். தேங்க்ஸ். ஹலோ, சொல்லுங்கண்ணா. வந்துட்டீங்களா? இத வர சொல்றேன். மஞ்சு, என்னம்மா? ஆட்டோ வந்துருச்சு. பஸ்ஸுக்கு நேரமாவது. கிளம்பிட்டியா? கிளம்பிட்டே இருக்கம்மா, வரேன். இந்த காலத்து பிள்ளைங்க ரொம்ப ஸ்லோ. வா, எல்லாம் எடுத்து வச்சிட்டல? ஆமாம்மா. டெய்லி ஃபோன் போட்டுரு. சரிம்மா. செலவுக்கு காசு போதும்ல? போதும்பா. ஹாஸ்டல்ல பண பொருள்லாம் பத்திரமா வச்சுக்கணும். சரிம்மா. பெட்டியெல்லாம் பூட்டி சாவியை உன்கிட்டயே வச்சுக்க. சரிம்மா. நான் என்ன சின்ன பிள்ளையா? எங்களுக்கு நீ சின்ன பிள்ளை தானம்மா. சரி, ஆட்டோ வந்துருச்சு. போ, போய் பஸ் ஏறின உடனே ஃபோன் பண்ணு. சரிம்மா. ஆமா, உனக்கு அவ என்ன பண்ணாலும் போன் அடிச்சு சொல்லிடணும். நான் உங்களையே ஃபோன் பண்ண சொன்னேன்? அவளை தானே சொன்னேன். உங்களுக்கு என்ன செய்த? இந்த காலத்துல எல்லாம் வித்தியாசமா தான் இருக்கு. நீ போமா. போயிட்டு வரேம்மா. போயிட்டு வா. போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வாமா. பாப்பா பாய். பாய்மா. இவளோட முகம் நல்லா பொலிவா இருக்கு, மன தெளிவோட இருக்கா, எப்பவுமே சந்தோஷமா இருக்கா. ஆனா நான் மட்டும் இன்னும் குழப்பத்தோடயே இருக்கேன். எப்படி இது? என்ன மஞ்சு? என்ன டபி? ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னு தான் மொட்டை மாடிக்கே படிக்க வந்திருக்கோம். நீ ஃப்ரெஷ்ஷா இல்லையே. ஒன்றும் இல்லை. நீ ஆல்வேஸ் ஃப்ரெஷ்ஷா ஹாப்பியா இருக்க. எப்படிடி? ஆண்டவர் என் கூட பேசுறாரு. பேசுற ஆண்டவர் இருக்காரா? ஒவ்வொரு நாளும் காலையில அவர் என் கூட பேசி அந்த நாள்ல நான் என்ன செய்யணும்னு சொல்லுவாரு. நானும் அவரோட பேசுறேன். இதைத்தானே நான் எதிர்பார்த்தேன். இந்த உலகத்தை கவனிச்சு பாத்தியா? பகல ஆல சூரியன், இரவு ஆல சந்திரன், நட்சத்திரங்கள், விடிஞ்ச உடனே பாரு பறவைங்க பாடுது. எல்லாமே பர்ஃபெக்ட்டா இயங்குது.
இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவரை துதிக்காம இருக்க முடியல. அதனால நான் தினமும் அவரை துதிப்பேன். அவர் என் கூட பேசுவாரு. யார் அந்த ஆண்டவர்? இயேசு. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. நீ கிறிஸ்தவ புள்ள, அதனால அவரை சொல்ற. அப்படி இல்ல, இயேசுதான் ஆண்டவர். அவரு எனக்கு வந்த வியாதிய மாத்திரை மருந்தே இல்லாம குணப்படுத்திய டாக்டர். உண்மையாவா? ஆமா. எனக்கு சின்ன வயசுல இருந்தே என்னை படைச்சது யாரு, இந்த உலகத்தை படைச்சது யாருன்னு ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கு. இயேசுதான் படைத்தவர், பேசுற ஆண்டவர். அவரால மட்டும்தான் உன்னை உண்மையா வழி நடத்த முடியும். இதுவரை நீ கத்துக்கிட்ட எல்லா நடைமுறைகளும் உனக்கு சரியான வழிய காட்ட முடியாது. அப்படியா? ஆமா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு என்னோட கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சு. உம், அது மட்டும் இல்ல, வெறுமையா இருந்த என்னோட மனசு நிரம்பின மாதிரி இருக்கு. எனக்குள்ள இருந்து ஏதோ தீய சக்தி வெளியில போன மாதிரி இருக்கு. praise God. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கதான் ஆண்டவர் உன்னை எங்க கொண்டு வந்திருப்பாரு. இருக்கலாம். இந்தா இத வாசி. படைப்பு மீட்புன்னு உன்னோட எல்லா கேள்விக்கும் இதுல பதில் இருக்கு. தேங்க்யூ டெபி, தேங்க்யூ சோ மச். இயேசுவே ஆண்டவர், உலகத்தை படைத்தவர். இயேசுவே இரட்சகர், உலகத்தை மீட்டவர். இயேசுவே உலகத்தை படைத்தவர். பகலில் ஆழ சூரியன், இரவில் ஆழ சந்திரன், படைப்புகளாயிருக்குது, நேர்த்தியாக இயங்குது. இதையெல்லாம் பார்க்கும்போது துதிக்காம இருக்க முடியாது. இயேசுவே ஆண்டவர், உலகத்தை படைத்தவர். இயேசுவே இரட்சகர், உலகத்தை மீட்டவர். இயேசுவே உலகத்தை படைத்தவர். இயேசுவே ஆண்டவர், உலகத்தை படைத்தவர். இயேசுவே இரட்சகர், உலகத்தை மீட்டவர். இயேசுவே